இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக சில நேரங்களில் போராடி ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் எல்லா காரியமும் நடக்கிறதே இல்லை. நாம் ஜபிச்சு சோர்ந்து போனது தான் மிச்சம். எத்தனையோ பேர் சில விஷயங்களுக்காக ஆண்டவரோடு போராடி அதிரியப்பட்டு போகிறாங்க. ஏன் கடவுள் எனக்கு செய்யலை, இதை ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார்னு பின்வாங்கி போகிறவங்களும் உண்டு. நான் மதுரையில் இருக்கும்போது கழுகுமலைன்னு ஒரு இடத்துல இருந்தேன். அங்கே ஒரு மனுஷனை நான் சந்தித்தேன். அவங்க நல்லா இருந்தாங்களாம். திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு வாலிப புள்ள இறந்து போயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிடுச்சு. அவர் அத்தோட கடவுளை வெறுத்துட்டு போயிட்டாரு. நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவர் ஒருத்தர் கை உடைஞ்சி கிடந்துச்சு. அவங்கள பார்க்க போகும்போது அந்த மனுஷன் அங்கே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் ஆரம்பத்தில் நல்ல வைராக்கியமாக இருந்தேன், இப்போ நான் கூட்டத்துக்கே போக மாட்டேன், கடவுள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரான். எதுக்கு அப்படி கேட்டேன். அவர் வெளிநாட்டில் இருந்திருக்காரு, ஆனால் இங்கே வாலிப புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது கடவுளா குற்றவாளி? அவள் என்ன நிலவரத்தில் இருந்தாலோ, அவளுடைய நிலவரம் என்னவோ, அவள் வேற ஏதாவது பிரச்சனையில் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபெயிலராக இருக்கலாம், எதுவோ ஒரு காரியம் நடந்திருக்குது. தற்கொலை பண்ணிக்க போகிறாங்கன்னா வெறுத்து தானே பண்ணுவாங்க. கடவுளா அப்படி பண்ண சொல்லுவார்? ஏன் என் பிள்ளைய கடவுள் காப்பாற்றலை அப்படி சொல்லி கேட்குறார். பிரியமானவர்களே, நாம் சில வீட்டில் நடக்கிறதான சில காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரை விட்டு ஓடிடுறோம். சில மனுஷர்களை பார்த்து இடறி போய் கோவிலுக்கே வராமல் போகிறவங்க உண்டு. மனுஷரை பார்க்குறோம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு பந்தியில் அமரும்போது அங்கே இருக்கிற பரிசேயரும் வேத பாரகரும் கேட்டாங்க, உங்களுடைய தேவன் அல்லது உங்களுடைய குரு எஜமான் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படி சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களில் பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள்லாம் டாப் ரேஞ்சில் இருந்தாங்க. இவர் என்ன பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு அப்படி சொல்லி. இயேசு அதை அறிந்த போது சொன்னார், வைத்தியனுக்கு நோயாளி தானே தேவை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அப்போது இந்த பெந்தகோஸ்தில் இருக்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுங்களா? உண்மையாக நான் இந்த ஊழியத்துக்கு வராதுந்தா ஒன்று நான் யாராவது வெட்டி என்னை சாவடிச்சிருப்பாங்க, இல்லைனா நான் யாரையாவது வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்படி தான் எங்கள் நிலவரம் சென்னையில் இருந்தது. ஒன்று ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கணும் ஆயுள் கைதியா, இல்லைனா நான் செத்து இருக்கணும். என்ன போல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இது உள்ளே இருக்கிறதான அத்தனை பேருமே ரொம்ப மகா பரிசுத்தவான்கள் நினைக்காதீங்க. நல்லவங்களை ஆண்டவர் கூப்பிடல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு மெய்யான வார்த்தை. அதில் நான் பிரதான பாவி அப்படி சொல்கிறான் பவுல். பவுல் எதனா அக்கிரமம் செய்தானா? சபையை துன்பப்படுத்தினான், அநேகரை கொலை செய்யாம ஒப்பு கொடுத்தான். அவன் பக்தி வைராக்கியத்தில் இருந்தான். இன்னைக்கு உலகத்தாருங்க அப்படித்தானே இருக்காங்க. எங்கள் தெய்வத்துக்காக பக்தி வைராக்கியம் மதம் மாத்துறீங்க, அதுக்கு தானே நம்மளை அடிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுற காரணமே. அவங்களுக்கு அந்த கண் திறக்கப்படலை. பவுல் கண் திறந்த போது பழைய காரியத்தை சொல்கிறான். நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், ஆனாலும் இரக்கம் பெற்றேன் அப்படி சொல்கிறான். அப்போது பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அதில் நான் பிரதான பாவின்னா எல்லா பாவிகளை விட அவன் தான் பெரிய பாவி அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான். யார் என்னை விடுதலை ஆக்குவா? பிரியமானவர்களே, யாருமே உலகத்தில் சுத்தமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு முறை உக்காஞ்சிட்டு இருந்தார். ஒருவன் வந்தான், நல்ல போதகரே அப்படி சொல்லி கூப்பிட்டான். அவன் ஒரு வசதியானவன். நல்ல போதகரேன்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றார், ஏன் என்னை நல்லவன் என்று சொன்னாய்? உலகத்தில் ஒருத்தனும் நல்லவன் இல்லை, தேவன் ஒருவரை தவிர. அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வம் தானே. ஏன் அவர் மாம்சத்தில் இருந்தார், அவரும் சவுக்கை உண்டு பண்ணினார், தேவாலயத்தில் இருக்கிறவங்களை அடித்து விரட்டினார், புறாக்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுடைய காசு பலகையை தூக்கி எறிந்தார், வியாபாரம் பண்ணுறவங்களுடைய புறாக்களையும் ஆடு மாடுகளையும் விரட்டி விட்டார். அவங்களாம் வியாபாரம் பண்ணுறாங்க கடை வச்சுட்டு, அவங்க பணம் கட்டியிருப்பாங்க. இப்போது ஆண்டவரை பார்த்தா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? டேய், நான் ஆடு மாடெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கேன், நான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்து நான் மாத்துறேன், இந்த சூழ்நிலையில் என் பணத்தெல்லாம் அள்ளி வீசிட்டு எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டாங்க, என் ஆடு மாடெல்லாம் ஓடி போச்சு,
புறாக்களெல்லாம் தூக்கி விட்டுட்டு பறந்து போயிடுச்சு. நஷ்டம் பண்ணிட்டு நீ எல்லாம் கடவுளா, நீ எல்லாம் உண்மையானவனா, நீ ரொம்ப அயோக்கியம், உன்னை கொல்லணும். அவங்க இருதயத்தில் அவனை கொல்லணும்னு இயேசு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சிலர் நான் குணமாக்குறதுனால என்ன நல்ல தேவன் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இவன் இருக்கவே கூடாது, கொலை செய்யணும்னு பேசிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏன் என்னை நல்லவன் என்று சொன்னாய். அப்போ நான் கூட இந்த ஊழியக்கார ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால நல்லவன் கிடையாது. பரிசுத்தவானாய் ஆகும்படி பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். பரிசுத்தவானாய் ஆகி பூர்ணப்பட்டுட்டேன்னா கர்த்தர் இந்த பூமியில் என்ன வைக்க மாட்டார், எடுத்துருவார். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம், எதுலேயோ நாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ட்ரைனிங் முடியும் போது நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த அப்பாயின்மெண்ட் தான் பரலோகம். அதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால மற்றவங்களுடைய பிரச்சனையை பார்க்குறோமே தவிர நமக்குள்ளே இருக்கிறத ஒரு நாள் நம்ம பார்க்கவே மாட்டோம். அதை புரிஞ்சுக்கங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா யாரையும் குற்றவாளின்னு சொல்லவும் மாட்டோம், ஒருத்தரையும் குற்றவாளி சொல்ல மாட்டோம். ஆண்டவரே நானே குற்றவாளி, நான் எதுக்கு போய் மற்றவனை குற்றவாளின்னு சொல்லணும் அப்படி சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்துவீங்க. அதனால் இந்த பெந்தகோஸ்தில் இருக்கிறதான அத்தனை பேரும் வித்தியாசமான ஆட்களை தான் இருப்பாங்க. ஏமாத்துறவங்க, கொள்ளைக்காரங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, வஞ்சிக்கிறவங்க, பல ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சரிப்படுத்தி உலகத்தாரை வெக்கப்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவன்லாம் சபைக்கு போகிறான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய காரியத்தை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணி அவங்க வாயில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறார். இவரா இப்படி மாறினார், இவங்களா இப்படி ஆனாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை மாத்துறார். அதுக்கு தாங்க இது உள்ள கொண்டு வந்திருக்கிறார். இதுக்குள்ள வந்தவங்க ஒருத்தவங்களும் நல்லவங்க கிடையாது. ஒருத்தவங்களும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான், ஊழியக்காரங்களும் அப்படிதான். இந்த இடத்துல வச்சு நம்மளை ஆண்டவர் உருவாக்குறார். இந்த இடத்துல வச்சு ஆண்டவர் நம்மளை உருவாக்குறார். ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ எழும்பி குழவன் வீட்டுக்கு போ. குழவன் செய்துட்டே இருக்கலாம், பானை கெட்டு போச்சு. அவன் என்ன செய்தான், அதை தூக்கி தூரம் எறியாம மறுபடியும் அதை இடிச்சு வேற ஒரு பாத்திரமா உருவாக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, பார் குழவன் செய்ததை பாத்தியா, அவன் அந்த செய்த பாத்திரம் கெட்டு போனதுனால மறுபடியும் புது பாத்திரமா உருவாக்குறான். அதை போல என் கையில் நீங்கள் கெட்டு போனீர்கள், உங்களை மறுபடியும் நான் உருவாக்கி புது பாத்திரமா மாத்திரம் அப்படி சொல்றான். அதுதாங்க தேவனுடைய மனதை புரிஞ்சு கொள்ள முடியாத, விளங்கி கொள்ள முடியாத ஆட்கள் தான் அடுத்தவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். யாரும் பார்க்காத உன்னை நீ பார், உன் இருதயத்தை பார். அதனால தான் உன் இருதயத்தில் இருக்கிறத நீ அறியும்படி. உபாகாம 8வது அதிகாரம் 2வது வசனம். உபாகாம 8வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படி. அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத நாம் அறியறதில்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத நாம் அறியல. அதை அறியும்படி தான் கர்த்தர் நம்மளையும் சிறுமைப்படுத்துறார். அதனால இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை சரிப்படுத்தும் அப்படி சொல்லி உங்களை சரியான விதத்துல ஒப்பு கொடுத்தா நீங்க எதிர்பார்க்கறது அத்தனையும் காரியத்தை செய்து கொடுப்பார் ஆண்டவர். அப்போ நம்ம உபவாசித்து ஜபிக்கிறது எவ்வளவு அவசியம். செய்ய முடியாத காரியத்தை, சாதிக்க முடியாத காரியத்தை, ஜபத்துல சாதிக்க முடியாத காரியத்தை உபவாசத்துல சாதிச்சிடலாம். ஜபத்துல சாதிக்க முடியாத காரியத்தை உபவாசத்துல நம்ம சாதிச்சிடலாம். அதுக்கு தான் 4 பேரை பத்தி உங்களுக்கு சொன்னேன். அதுல 2 பேரை பத்தி போன வாரம் சொன்னேன். ஒன்று, உபவாசித்து ஜபிக்கும் போது ஜெயிக்க முடியாத காரியத்தை நம்ம ஜெயிக்கலாம். வெளியே இருந்து நமக்கு சத்துருவு இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்த சத்துருவை தான் நம்ம ஜெயிச்சோம். அப்படியானா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே இருக்கிறதான ஆட்கள் கிட்ட சண்டை போடலை, ஒரு ராட்சதர் கிட்ட சண்டை போடலை. அவர்கள் தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கிற பெஞ்சமின் கோத்திரத்தோட சண்டை போட்டாங்க, தன்னுடைய சகோதரர்களோட சண்டை போட்டாங்க. அவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களையும் அடிச்சு கிளீன் பண்ணு அப்படி சொன்னார். அதை போல சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலே குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதை உன்னால ஜெயிக்க முடியாது. வெளிய ஆளுகளை கூட ஈஸியா ஜெயிச்சிடலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்ம மேற்கொள்ள முடியாது. அதுல போராடுற பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய வீக்னஸ் எல்லாம் அதுக்கு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அதுக்கு தெரியும்.
அதனால் அதை போராடி தான் ஜெயிக்கணும். அப்போ அவர்கள் என்ன செய்தாங்க? போய் போய் சண்டை போட்டாங்க. இவங்க தான் தோல்வி அடைஞ்சாங்க. 20,000 பேரை கொண்டுட்டான், 11,000 பேரை கொண்டுட்டான். அழுதாங்க, புலம்புனாங்க, தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்தாங்க, உபவாசம் பண்ணினாங்க, தரித்திருந்தாங்க, ஆலோசனையை பெற்றுக்கொண்டாங்க. தேவனுக்கு முன்பாக நின்றதுனால ஆண்டவர் சொல்றாரு, 2 முறை போன்னு சொன்னார். 2 முறையும் இவங்க தோல்வி அடைஞ்சாங்க. 3வது முறை சொல்றார், போ, நான் அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அதுதாங்க தேவன் நமக்கு நிச்சயமா சொல்ற வார்த்தை. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது போ அப்படி சொன்னோடனே ஆண்டவர் போ சொல்லிட்டார், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டார், நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம போய் முட்டி மோதி அடிபட்டு தான் வருவோம். ஆண்டவர் தானே சொன்னார், ஆண்டவர் தானே இந்த வசனத்தை நம்ம கொடுத்தார். அப்படி ஆனா எந்த விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு நிச்சயமா சொல்றாரா, உன் கையில ஒப்பு கொடுப்பேன், அப்பதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆகவே ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நீ போராடி தான் ஆகணும். ஒப்பு கொடுக்கிற வரைக்கும். அப்போ உபவாசித்து ஜெபிக்கும் போது உன் சரீரத்தை நீ வருத்துற, பலவீனம் ஆகுது, பல காரியங்கள் நடக்குது. அதனால அவர்கள் என்ன செய்தாங்க? சாப்பிட்டு நல்ல பலமாயிருந்து சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சாங்க. சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாங்க. நம்முடைய ஜீவியம், நம்முடைய சரீரத்தில் இருக்க ஜீவன் 3 விதங்கள்ல வெளியே போகும். 1, கண் விழிப்பினால நம்முடைய ஜீவன் நமக்கு நஷ்டமாகும். நாம் இரவெல்லாம் கண் முழிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு தூங்குறதுக்கு சில டைம் கொடுத்துருக்கிறார். அந்த டைமை விட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இவ்வளோதான் என் மூளை ஒர்க் பண்ணும், அதுக்கப்புறமா இந்த மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த மூளைக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கறத விட்டுட்டு ஒர்க் பண்ண வைக்கிறேன், அது ஓவர் டைம் வேலை செய்யுது. அப்போ அந்த மூளை ஈட் ஆகும், பல பிரச்சனைகளை சரீரத்தில் உண்டாக்கும். அப்போ நான் கண் விழிக்கும் போது என் ஜீவன் எனக்குள்ள நஷ்டப்படுது. 2வது, அழும்போது, நான் அழும்போதெல்லாம் என் ஆத்மா எனக்குள்ளே வாடும், எனக்குள்ளே வேதனைப்படும், எனக்குள்ளே அது ஒடுங்கி போகும். அப்போ நான் அழும்போது என் ஜீவியத்தை நான் நஷ்டப்படுத்துகிறேன். அப்போ தேவ சமூகத்தை வந்து கண் விழிக்கிறது, அவங்க ஜீவனை அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுனாங்க. அழும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுனாங்க. 2வது, இந்த சரீரம் இருக்குது, அது ஒவ்வொரு டைமுக்கும் அந்தந்த நேரத்தில் அது சாப்பிட்டு ஆகணும், அதுக்கு தேவையானது அது கொடுத்து ஆகணும். அது கொடுக்கலன்னா அந்த சரீரம் ஒடுங்கி போயிடும், டயர்டா இருக்கு. ஏன்? எதுவுமே குடிக்கல, எதுவுமே சாப்பிடல. அப்ப எதுவுமே சாப்பிடலன்னா ஒரு வேலை செய்ய முடியாது, கையெல்லாம் தடதடன்னு உதிர ஆரம்பிக்கும், ஸ்ட்ரென்த் போயிடும், சரீரத்தில் இருக்கிற பலம் போகுது. அப்ப அந்த சரீரத்துல ஜீவன் போகுது. இப்ப இவங்க சாப்பிடாம இருந்து சரீரத்தை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சரீரம் இவர்கள் நிமித்தம் பலவீனம் ஆகுது. இந்த 3 விதங்கள்ல நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு போகுது. 1 கண் விழிப்பு, 2வது கண்ணீர், 3வது பட்டினியா இருக்கிறது. இந்த உபவாசம், இந்த 3 காரியத்திலும் ஜீவன் போகுது. இப்ப எப்படி இருந்திருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுங்க? சாப்பிட்டு போய் சண்டை போட்டாங்க, தோத்துட்டாங்க. இப்ப இந்த 3 காரியம், அவர்கள் அழுதாக, கண் விழித்தாங்க, அவர்கள் உபவாசம் பண்ணினாங்க. இப்ப டயர்டா இருக்கு உடம்பு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப போ, நான் உன் கையில தரேன். ஏன்? நான் மாம்ச பலத்தினால நீ ஒன்னையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியின் பலன் உனக்கு இருக்கணும். உன் பலனை அழி, உன்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்ற இடத்துக்குள்ள நீ வா, அப்புறம் பாரு உனக்குள்ள நான் செய்கிறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமா இவர்கள் போய் அவர்கள் அடிச்சு நிர்மூலமாக்கி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இவர்களுக்கு பலனே இல்லை. ஆச்சரியமா இருந்திருக்கும், எப்படி இது நடந்தது, எப்படி இது நடந்தது, எப்படி நம்ம ஜெயிச்சோம்? ஆண்டவர் தான் இவர்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவர் தான் இவர்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்தார். அப்ப உபவாசம் எவ்வளவு பெரிய காரியம். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து தரித்திருந்து அழுது புலம்புற யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியாத காரியத்தெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. நாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த தோல்வி அடைகிறதான காரியத்தை கூட ஆண்டவர் ஜெயமா மாற்றி கொடுத்துருவார். அதனால தயவு செய்து இந்த வருஷத்தின் கடைசியில் உபவாசம் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்க முடியாத கஷ்ட நிலவரத்தில் இருக்கோ அதெல்லாம் மேற்கொள்ளுங்க, அதெல்லாம் ஜெயிச்சு காட்டுங்க, அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நிச்சயித்து கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது 2வது, பர்சனலா தனக்காக ஒரு காரியம் தேவை அப்படி சொல்லும் போது அவர்கள் உபவாசம் பண்ணினாங்க. அதுதான் நான் அண்ணாளை பத்தி எடுத்தேன். அவள் போனா, யாரும் செய்ய முடியாத காரியம். அவள் போய் தேவ சமூகத்தில் வெகு நேரம் அழுதா. முதலாவது அழுதா, மனம் கசந்த அழுதா. அவள் இருதயத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட எல்லாரும் கேட்பாங்க, ஊர் ஜனம் கேட்கும், தெரிஞ்சுங்க கேட்பாங்க, குழந்தை என்ன குழந்தை, ஏதாவது இருக்கா. அவங்களுக்கு இவங்க பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு ஓட சொல்லும்.
யாருக்கிட்டையும் நின்று பேச முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னாக்கா எல்லாரும் அவங்கள கேட்பாங்க. அதனால இவங்க தலை குனிஞ்சிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடியாந்த வேண்டியது இருக்கும். யாருக்கு முன்னாலே நிற்க முடியாது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள பயங்கர பாரமா இருக்கும். கல்யாணம் ஆகாத போது கூட நான் நல்லா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், எல்லாரையும் போய் பார்ப்பேன், எல்லார்கிட்டையும் பேசுவேன். கல்யாணம் ஆன பேர் நான் தலை குனிஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லையே கஷ்டப்படுவாங்க. வருஷ கணக்கில் குழந்தை இல்லைன்னா இன்னும் அவன் யோசித்து பாருங்க. இந்த குழந்தைனால தான் அடுத்த மனைவி கிட்ட அவன் எல்கான போனான். ஆனா இந்த இடத்துல அவள் போய் என்ன செய்தா, தேவ சமூகத்தில் உட்காஞ்சா, கண்ணீர் வடிச்சா, அழுதா, புலம்புனா, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான். அவள் சத்தமே போடல. இருதயம் பேசுது. உனக்காக ஒரு பர்சனல் காரியத்துக்காக நீ ஆண்டவர் சமூகத்தில் போராடுற அப்படின்னா உன் இருதயம் கர்த்தரிடத்துல பேசணும். ரெண்டாவது அவ சொல்றா, ஏலி கிட்ட, என் ஆத்மாவை நான் ஊத்தினேன். என் ஆத்மாவை என்ன செய்த, நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊத்திட்டேன். அவள் அழுது ஆண்டவர் சமூகத்தில் தன் ஆத்மாவை உடைச்சி ஊத்தினான். அதுக்குள்ள அவ ஜபிக்கிற நேரத்தில் நிந்தையும் அவமானமும் அவளுக்கு வந்தது. ஏலியே சொல்லுகிறான், நீ எவ்வளவு நாள் குடி வெறியை விட்டு விலகாம இருப்ப, நீ குடிக்காரி, எழுந்து போ வெளியே அப்படி சொல்றான். அவ சொல்றா, இல்ல நான் குடிக்காரி இல்லை, நான் பேலியாளின் மகள் கிடையாது, என் தேவனுடைய சன்னிதானத்தில் என் ஆத்மாவை ஊத்தினேன். சில நேரங்களில் நம்ம நல்லா ஜபிக்கிறவங்களா இருப்போம், இது வரைக்கும் சரியா ஜபிக்கல, யாரும் நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு நீ இருதயத்தை உடைச்சி அழுது அழுது நீ உட்காந்து ஜபிக்கிறியோ அந்த நேரத்தில் இப்போதான் வந்துருச்சு உங்களுக்கு எழுப்புதல். பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டு இருக்கிறான், பைத்தியக்கார மாதிரி அழுதுட்டு இருக்கிறான், சும்மா நோய் ஒப்பார வச்சுட்டு என்னத்தை அழுதுட்டு இருக்கிறேன். அப்படி நம்மளை கேலி பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை நிந்திப்பாங்க. எந்த நேரமும் ஊழ விட்டுட்டு அழுதுட்டே கிடக்குற அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அப்படி விட்ட வார்த்தையே வரும். இல்லை சாதாரணமாக நீங்கள் ஜபிச்சிருக்கோம், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் கிரிகை செய்யக்கூடிய இடத்துக்குள்ள நீ போயிட்ட. ஆண்டவர் கிரிகை செய்யக்கூடிய இடத்துக்குள்ள போகும்போது தான் உனக்கு நிந்த வரும், பரிகாசம் பண்ணுவாங்க, பல பேர் பல காரியங்களை உனக்கு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு இருதயத்தில் வேதனையா இருக்கும். ஐயோ நான் அப்படி இல்லையே, இவங்க சொல்ற மாதிரி நான் இல்லையே, என் ஆண்டவருடைய வீட்டில் என் இருதயத்தில் நான் ஊத்திட்டு இருக்கிறேன், இவங்க என்ன வித்தியாசமா என்ன நினைக்கிறாங்களே, இவங்க என்ன வித்தியாசமா என்ன யோசிக்கிறாங்களே, அவங்க என்ன என்கிட்டயும் வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த. ஏலியே வந்து சொல்றான், உன் குடியை விடு, வெறி பிடிச்சவள, எது குடிச்சிட்டு இருக்கிற, குடிச்சிட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்காருவா அப்படி கேட்கறான். நான் மதுபானம் குடிக்கிறவா அல்ல அப்படி சொன்னான். அவனுக்கு பதில் சொன்னான், நம்மள அந்த விடுவோமா சும்மா, என்ன என்னை பார்த்தா குடிச்ச மாதிரியா தெரியுதுன்னு கேட்போம் இல்லையா. நான் மதுபானம் குடிக்கிறோம் இல்லை, என் ஆண்டவனே என் ஆத்மாவை நான் ஊத்தினேன்னு அவனுக்கு மனசாட்சி வேதனைப்பட்டுச்சு, குத்துச்சு. ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன், நீ வேண்ட இஸ்ரவேலின் தேவன் உனக்கு அருள் செய்வாருன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அவ்வளவுதான் பாருங்க. அதுக்கப்புறமா அவ துக்க முகமா இல்லவே இல்லை. உபவாசம்ன்றது உனக்கு மேன்மையான காரியத்தை வாங்கி தந்துடும். ரெண்டாவது, நீ அந்த ஜபித்த அந்த காரியத்துக்காக மறுபடியும் துக்கப்படக்கூடாது. அவள் அதன் பிறகு துக்கமுகமா இல்லை. சில நாள் சென்ற பின்பு அன்னாளை தேவன் நினைத்தார். எதுக்காக அந்த சில நாள் வரைக்கும் டைம் கொடுத்தார்? இவன் என்னிடத்துல கொடுத்த காரியத்தை மறுபடியும் இவன் நினைச்சு துக்கப்படுறாளான்னு தான் பார்த்தார் ஆண்டவர். படல, அவ துக்கமுகமா இல்லை. கர்த்தர் எனக்கு செய்வார், நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமே நான் துக்கப்பட மாட்டேன் அப்படின்ற இடத்துக்குள்ள சந்தோஷமா இருந்தா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். எப்பவும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கொள்ளுங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கொண்டா அது உனக்கு பலனா மாறும். நீ செய்ய முடியாத காரியத்தை உன்னை கொண்டு ஆண்டவர் செய்திருவார். இப்ப அன்னாளுக்கு ஆண்டவர் நினைத்தருளினார். அன்னாள் சொன்னபடியே கர்த்தருக்கு செய்து முடிச்சிட்டான். இதுதான் இந்த 2 பேருடைய உபவாசத்தை நம்ம எடுத்தோம். அதுக்குள்ள நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அடிமைத்தனத்துக்காகவும் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படவும் உபவாசிக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உபவாசம் போடுறோம். ரெண்டாவது, நம்முடைய சொந்த காரியத்துக்காக நம்ம உபவாசம் போடுறோம். எத்தனையோ வருஷ கணக்கில் சில பிரச்சனையில் அடிமைத்தனமா இருப்போம். சில பழக்கங்கள் நமக்கு வந்துடும், அது போகவே போகாது. இதை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், பழகிட்டேன், எனக்கு இந்த பழக்கம் போக மாட்டேருந்து. நீ அதை வெறுத்தா கூட உன்னால விட முடியாது. ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 8
7வது அதிகாரம் 14 வாசிங்க. ரோமர் 7வது அதிகாரம் 14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நானோ பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டு. யார விற்கிறாங்களோ, பழைய ஏற்பாட்டில் விற்பாங்க மனுஷங்களை, அந்த மனுஷங்களை யாராவது பணம் கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா சாகுற வரைக்கும் அவன் அந்த வாங்கினவனுக்கு அடிமை. நைட்டு 1 மணி இருந்தா கூட தூங்குறவனை எழுப்பி வேலை செய்யி அப்படின்னு அவன் செஞ்சுதான் ஆகணும். ஐயோ நான் தூங்குறேனே இப்ப என்ன எதுக்கு எழுப்புறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அடிமை. சில நேரங்களில் இந்த அடிமை தான் நம்மள எந்த நேரத்தில் என்ன வேலை வாங்கணும்னு தெரியாது. நான் விற்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறேன்? விற்கப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த பாவம் எனக்குள்ள இருந்துட்டு எல்லா வேலையும் செய்ய வைக்குது. ஆனாலும் நான் அடிமை மாதிரி செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான். கீழே 15. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நல்லா கவனிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. நான் செய்கிறது எனக்கு பிடிக்கல. பிடிக்காத காரியத்தை நான் செய்கிறேனே, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நான் விரும்புறேன். டெய்லியும் ஒரு 5 அதிகாரமாவது பைபிள் படிக்கணும்னு நான் விரும்புறேன். ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல தனியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எதுவுமே நடக்கிறதில்ல. 4 பேருக்கு நல்லது செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா நான் போய் பேசும்போது சண்டை வருது, சமாதானம் கெட்டு போகுது. நான் கடவுளை பத்தி பேச போய் சண்டை போட்டு அவங்கள வெறுத்து மறுபடியும் பார்க்காத அளவுக்கு முடிஞ்சு போகுது. ஐயோ அந்த ஆத்மாவை மறுபடியும் எப்படி நான் ரட்சிக்க முடியும்? எப்படி அவங்ககிட்ட மறுபடியும் போய் ஆண்டவரை பத்தி சொல்லி ரட்சிக்கிறது? அதெல்லாம் நஷ்டமாகுது. நான் விரும்புறதை செய்ய ஆசைப்படுறேன், ஆனா விரும்பாதது தான் நான் நடந்துட்டு இருக்கு. நான் விரும்பதை செய்ய பார்க்கிறேன், விரும்பாதது தான் என் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்குது. அதுதாங்க அடிமைதனம். அடுத்தது கீழே. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாத்தீங்களா? ஆதலால் நான் அல்ல, இப்படி செய்யறது நான் அல்ல, எனக்குள்ள குடி இருக்குது, வாசமா இருக்குது அப்படி சொல்றான். பாத்தீங்களா? எனக்குள்ள குடி இருக்குது. அந்த குடி இருக்கிறதான பாவம் என்ன அப்படி செய்ய வைக்குது. பிரியமானவர்களை, எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க மனப்பூர்வமாக அதை செய்யல. ஆலோட்டிகள் என்ன தெரியுமா செய்தாங்க? அவங்கள அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எழும்பி செய், எழும்பி செய், எழும்பி செய், எழும்பி செய். கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க. அவங்க வேலை வாங்கி அவங்கள ரத்தம் சிந்த வச்சுட்டாங்க. அதை போல இந்த பாவம் நமக்குள்ள வாசமா இருந்து குடியிருந்தா அது நமக்குள்ள நம்ம செய்ய பிடிக்காத காரியத்தை, எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையே நம்ம மனப்பூர்வமா செய்யும்படி அதை செய்யும். நாமளும் செஞ்சிருவோம். செய்யற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, செஞ்சிருவோம். செஞ்ச அப்புறம் நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, நம்ம அதுல போயிருக்க கூடாது, நம்ம அப்படி பேசி இருக்க கூடாது, நாம் இந்த மாதிரி ஒரு காரியத்துல இன்வால்வ் ஆயிருக்க கூடாது. எவ்வளவு துக்கப்பட்டிருப்பீங்க தெரியுமா? அப்புறமா செய்யறது நம்ம கொஞ்ச நேரம் தான், பேசுறது நம்ம கொஞ்ச நேரம் தான், உங்கள் கிரிகை கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா மணிக்கணக்கில் நீ அதை நினைச்சு 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 வாரம் மாசம் வருஷ கணக்கில் துக்கப்பட்டு இருக்க சொல்லும். இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி நடந்துகிட்டோமே, இந்த மாதிரி ஒரு காரியம் நமக்குள்ள வந்துருச்சு, ஐயோ 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 அப்படின்னு வேதனை பட்டுட்டு இருக்க சொல்லும். அதுதாங்க உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் உங்களை அப்படி செய்ய தோன்றது. அது கீழே வாசிங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பாத்தீங்களா? நன்மை எனக்குள்ள வாசமா இல்ல, அநீதி தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நன்மை செய்யணும், நான் நல்லவனா மாறிடணும், நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், நான் பரலோகம் போயிடணும், எப்படியாவது நான் அப்படி மாறிடணும், இப்படி மாறிடணும்னு உள்ளுக்குள்ள ஆசை எக்கச்சக்கமா இருக்கு. எப்படி இந்த ஆசைலாம் வருது தெரியுமா? வேத வசனங்களை உங்கள் காதில் கேட்கும் போது, தேவனுடைய சபைக்கு வரும்போது, வேத வசனங்களை கேட்கும் போது. ஆனா இங்கிருந்து அந்த கேட்டுக்கிட்ட போனா விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், விதைத்த உடனே அதை பிடுங்கி போடுகிற ஒருத்தன் இருக்கிறான். அதை பிடுங்கி போட்டு பழைய கலையை அவன் விதைப்பான். பழைய கலை என்ன செய்யறான்? அவன் விதைக்கிறான். மறுபடியும் அதே பழைய காரியங்கள், மறுபடியும் பழைய எண்ணங்கள், மறுபடியும் பழைய செய்கைகள், இதெல்லாம் வருது, இதெல்லாம் வருது. ஆனா நன்மை செய்ய ரொம்ப ஆசை, நன்மையோ கிடையாது. நன்மை செய்ய ரொம்ப ஆசை, நன்மையோ கிடையாது. யோசித்து பாருங்க.
இந்த மாதிரி அடிமை தனத்திலிருந்து தான் நம்ம வெளியே வரணும். ஏன் இந்த மாதிரி நன்மை செய்ய ஆசையா இருக்குது, நன்மை செய்ய நமக்கு மனசு இல்லை. இப்ப தானியேலுடைய புஸ்தகத்துக்கு வாங்க. அவன் அழுகுறான், புலம்புறான், உபவாசம் பண்றான். 3வது வசனம், 2வது வசனத்திலிருந்து வாசிக்க. தானியேல் 9:2 வாசிக்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இந்த தானியேல் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல. இந்த தானியேல் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, வேதத்தை ஆராய்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்கான். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற மனுஷனா இருந்திருக்கிறான். ஆகவே இவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தில் ரொம்ப ஆழமா கவனிக்கிற மனுஷன். இவன் எப்ப தெரிஞ்சுக்கிட்டான், அடிமை தனத்துக்குள்ள இருக்கிறோன்னு கர்த்தருடைய வார்த்தையினால தெரிஞ்சு கொண்டான். எருசலேமின் பார்க்கடிப்பு அடிமை தனத்துக்குள்ள இருக்கிறோன்னு புஸ்தகத்தில் அறிந்து கொண்டான். எந்த இடத்துல எரேமியா அதை பேசியிருக்கிறான், 70 வருஷம் செல்லும் என்று நான் புஸ்தகத்திலே எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறிந்து கொண்டேன்னு சொல்றான். எரேமியாவுடைய புஸ்தகம் 29:10 படிங்க. எரேமியாவுடைய புஸ்தகம் 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு. ஆண்டவர் சொன்ன இந்த எரேமியா 29:10 அவன் படிச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல படிச்சிட்டு இருந்து அந்த நேரத்துல தான் இவனுக்கு உணர்வு வந்துச்சு, ஐயோ 70 வருஷம் முடிய போகுது, 70 வருஷம் அடிமைதனத்துக்குள்ள இருந்துட்டோம், ஆண்டவரே இந்த மாதிரி மாறணும், இந்த காரியம் மாறணும்னு சொல்லி இப்போ தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே. நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறது ஒரு பகுதி, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா, அது ரொம்ப வித்தியாசம். அவன் என்ன செய்தான், உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது முதலாவது பாவரிக்கை செய்தான். அவன் பாவரிக்கை செய்தான், ஆண்டவரே நாங்கள் சரியில்லை சுவாமி. என்ன சரியில்லாம போனாங்க அவங்க, எந்த காரியத்துல சரியில்லாம போனாங்க? 6வது வசனம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். முதலாவது நாங்கள் செய்த காரியம் பாவம், ஒரு பெரிய பாவம் இல்ல, விபச்சாரம் பண்ணல, கொள்ளடிக்கல, கொலை செய்யல, இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணல. அவங்க எந்த பாவத்தை தெரியுமா அவன் அறிக்கை செய்தான், எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் அதிபதிகளோடும் எங்கள் ஜனங்களோடும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய உம்முடைய ஊழியக்காரர்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாங்க. நாங்க செவி கொடுக்கல, நாங்க அதை செவி கொடுக்கல, நாங்க அதை கேட்காம போயிட்டோம். அதனால தான் இந்த அடிமைத்தனம் வந்துச்சு. உண்மை, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காம முரட்டாட்டம் பண்ணி நடக்கிறோமோ அப்போ அடிமைத்தனத்துக்குள்ள நம்மள அறியாமையே உள்ள போந்துரும். மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை, 6வது வசனம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் போனோம். அப்படி போனதுனால என்னாச்சு, நாங்கள் பெரிய தைரியமா இருந்தோம், எங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார், எங்கள் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நாங்கள் என்ன ஜெபித்தாலும் அதற்கு பதில் தருவார். எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா எங்களுடைய தேவன்? உலகத்தில் இருக்கிற தேவன் மாதிரி இல்லை, அவர் மகா பயங்கரமானவர், அப்படி இப்படின்னு நாங்கள் பெருமையா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு, எங்களுக்கு வெக்கமா இருக்குது, வெக்கம் எங்களுக்குரியதாய் மாறிடுச்சு அப்படி சொல்றாங்க. படிங்க 9:7. ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. யார் யாருக்கு வெட்கம்? அந்த 8வது வசனமும் படிங்க.
ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம். பிரபுக்கள், ராஜாக்கள், ஜனங்கள் எல்லாரும் வெட்கத்துக்குரியவங்களா அந்த தலகுனிஞ்சி நடக்கிறோம். அப்ப நம்ம செய்யறதான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உலகத்தார் நம்மளை பார்க்கும்போது அவங்க பார்வைக்கு வித்தியாசமா தெரிஞ்சா நம்மளை கிண்டல் பண்றாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்க. நம்மளை நிந்திக்கிறதோட சேர்த்து கடவுளையும் சேர்த்து நிந்திக்கிறாங்க. கடவுளையும் சேர்த்து நிந்திக்கிறதுனால வெக்கமா இருக்குது. வெக்கம் எங்களுக்கு ஒரு இதாய் மாறிச்சு. அடிமைத்தனம் சாதாரணம் இல்ல. உன்னை தலகுனிய வச்சிரும். உன்னை என்ன செய்யும்? தலகுனிய வச்சிரும். ஆனாலும் அவன் சொல்றான், இவ்வளோ காரியம் நாங்க பண்ணாலும் உங்ககிட்ட வந்து ஜபித்தா நீ இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் தானே ஆண்டவரே அப்படி சொல்றான். 10வது வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இவ்வளவு அறிக்கை செய்துட்டு அவன் சொல்றான் பாருங்க, நாங்க என்னதான் துரோகம் பண்ணாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் துரோகி தான், நாங்கள் அக்கிரமக்காரர்கள் தான். ஆனாலும் அவர்கிட்ட நாங்கள் வந்து கெஞ்சும் போது, அவர்கிட்ட நாங்கள் மன்றாடும் போது, அவர்கிட்ட நாங்கள் ஜபிக்கும் போது அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் உள்ள தேவன். எங்களை பார்த்தா ஐயோ பாவம் என் பிள்ளைங்க அப்படி சொல்லுவாராம். அதனால அவன் என்ன செய்யறான்? எல்லா காரியத்துக்கும் மோசையுடைய பிரமாணத்துக்கெல்லாம் இன்னும் நாங்கள் இந்த காரியத்துக்காக கெஞ்சில நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து வெளியே வரத்துக்காக கெஞ்சில அப்படி சொல்றான். 13வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஒரு காரியம் உனக்குள்ள வந்துட்டு இருக்குது, ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குது, தோல்வி மேல தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற, நஷ்டம் வந்துட்டு இருக்கு, வியாதி வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு வியாதி வரலாம், மனுஷனுக்கு வியாதி வரலாம். ஆனா வியாதி வருஷம் கணக்குல இருக்கக்கூடாது உனக்கு. அப்பனா அந்த வியாதி உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். தோல்வி வரலாம், அந்த தோல்வி உனக்கு வருஷ கணக்கில் இருக்கக்கூடாது. அந்த தோல்வி உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரலாம், நான் இந்த காரியத்துக்காக வருஷ கணக்கில் ஜெபம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அப்ப உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. அப்ப நீ என்ன செய்யணும்? மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை எடு. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இதெல்லாம் நீ யோசித்து பார்த்து அவரை நோக்கி கெஞ்ச ஆரம்பி. இன்னும் நாங்கள் அவர் முகத்தை நோக்கி கெஞ்சிலேயே இவ்வளவு காரியம் நடந்து போச்சு, இவ்வளவு விஷயங்கள் நடந்து போச்சு. எல்லாம் தெரியுது, நாங்க இக்கட்டுக்குள்ள இருக்கிறோம், நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பல காரியத்துக்குள்ள இருக்கிறோம், இவ்வளவும் இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட நாங்க இன்னும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சில. நாங்கள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சில. 17வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு. இப்போதான் அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இப்பதான் மனதுருக்கம் வருது, ஒரு உணர்வு வருது. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் தேவனே எங்களுடைய விண்ணப்பத்தை எங்கள் கெஞ்சுதலையும் கேளுங்கள். படிமா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடைக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, பாழாய் கிடக்கிறதான அந்த காரியத்தை மாற்றி உம்முடைய முகத்தை பிரகாசிக்கும். நாங்கள் பாழாய் கிடக்கிறோம், எங்களை பார்த்த வெளிச்சம் இல்லை, எங்களை பார்க்குறவங்க எங்களை அருவருக்கிறாங்க, அற்பமாய் என்றாங்க. சில விஷயத்துல நாங்க தலை குனிஞ்சு நிக்கிறோம், வெக்கமா இருக்குது, எதையுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மாத்தணும். அதெல்லாம் பாழாய் போன கடையும், அதெல்லாம் பாழாய் இருக்கிற அனுபவம். அந்த பாழாய் இருக்கிற அனுபவம் எல்லாம் தீக்கி போடும், அகற்றும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எப்படி தெரியுமா அவன் கெஞ்சினா, எப்படி தெரியுமா அவன் கதறினா? 19வது வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். பாத்தீங்களா எப்படி கெஞ்சிராம? பார்த்தீங்களா? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே செவிகொடும், ஆண்டவரே இறங்கும். அப்பா காலை பிடிச்சிக்கிட்டான். சரியான விதத்துல நீங்க ஜெபிக்கிற ஆளாந்தா உங்க முன்னால ஒரு சேரை போட்டுங்க, நீங்க முழங்கால நில்லுங்க. அந்த சேர்ல ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்க. அந்த சேர் பக்கத்துல உட்காந்துட்டு அவர் காலை பிடிச்சிங்க. இந்த சேர் அப்படியே இறுக்கி அந்த காலை பிடிச்சிங்க. நான் எத்தனையோ முறை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். விடமாட்டேன் ஆண்டவரே, விடமாட்டேன். சேரை இறுக்கி அப்படி பிடிச்சிட்டு, எனக்கு நீ பதில் கொடுக்க அவடிய விடமாட்டேன், நீர் என்னோட பேசுற வரைக்கும் நான் விடமாட்டேன், கர்த்தர் எனக்கு ஆன்சர் பண்ற வரைக்கும் விடமாட்டேன். அழுவேன். ஜபம் பண்றது சாதாரணமான காரியம் இல்லை. ஜபத்தினால எல்லாத்தையும் சாதிக்கலாம்.
அப்ப நாம் ஜபிக்கிறதான பகுதி எப்படி இருக்குன்னு தான் நான் பார்க்கணும். இவன் கெஞ்சி நானே இந்த வசனமெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு படிக்கும் போது இருதயமெல்லாம் உடைஞ்சு கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஆண்டவரே கேளும். அவன் அப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருப்பான், எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். நீங்க ரொம்ப கஷ்ட நேரத்தில் தேவ சமூகத்துல இருந்து உட்காந்து பாருங்க, உங்களை அறியாமையே உங்க கண்ணில் தண்ணி பளபளன்னு கொட்டும். பயங்கரமான பிரச்சனையில இருக்கிறீங்க, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து பாருங்க, இங்க வரும்போதே கண்ணில் தண்ணி கொல கொல கொலன்னு கொட்டும். உங்களால் நிறுத்த முடியாது, அழைய நிறுத்த முடியாது. அண்ணால் அப்படித்தாங்க போய் அழுதா, அவளால் நிறுத்தவே முடியல, மனம் கசந்த அழுதா, ஏங்கனா உதரெல்லாம் அசைஞ்சது, முகமெல்லாம் ஆடிச்சு, வித்தியாசமான கிரிகை நடந்துச்சு. அந்த மாதிரி ஜபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். நாம் ஜபிக்கிற ஜபம் பரலோகமே திறந்துடணும். உங்கள் ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரலோகத்தை கிழிக்கக்கூடியதா இருக்கணும். ஆண்டவருடைய சிங்காசனத்தை போய் உழுக்கணும். அதுதாங்க ஜபம். இவன் எப்படி ஜபிக்கணும் பாரு. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே மன்னியும், எனக்கு உதவி செய்யும் அப்படி சொல்றான். எவ்வளவு உருக்கமா இருந்திருக்கும். நம்ம சாதாரணமா படிக்கிறோம், ஆனா அங்க டேனியல் எப்படி அந்த வார்த்தையை கத்திருப்பானோ, எப்படி அவன் சொல்லியிருப்பானோ, அந்த இடத்துல அவன் இருதயம் எப்படி இருந்திருக்குமோ, அவன் மன பக்குவம் எப்படி இருந்திருக்குமோ, எந்த சூழ்நிலையில் அவன் ஜபித்தானோ, கர்த்தர் அந்த சத்தத்தை எப்படி கேட்டாரோ தெரியாது. அவன் 21வது வசனத்துல சொல்றான், படிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய, பாத்தீங்களா, அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஒரு புருஷன் வந்துட்டான். முதல் தரிசனம் உண்டாயிடுச்சு. உபவாச ஜபம்ன்றது சாதாரணமான காரியம் நினைச்சிடாதீங்க. உபவாச ஜபம்ன்றது பயங்கரமான கிரியில உனக்கு செய்யும். நீ ஜபம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜபத்தை நீ தொடங்கிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு மனுஷன் வந்தாங்க நிற்பார், ஒரு புருஷன் வந்து உனக்கு முன்னால நிற்பார். இந்த தேவன் வந்து உனக்கு முன்னால நின்று உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்வார். நடக்க போறது, இனிமே என்னென்ன சம்பவிக்க போகுது அத்தனையும் சொல்றார். படிங்க முழுசா அந்த வசனத்தை. முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். பாத்தீங்களா, தானியேலை தொட்டுட்டான். அவன் அந்திபலி செலுத்துற நேரம் பறந்து வந்தான் வேகமா. இவன் ஜபத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஏ காபிரியேல் போ சீக்கிரமா அப்படி சொல்லியிருப்பார். அப்படித்தான் என் மகன் பாருங்க கத்தி அழுவுறான், கெஞ்சிறான், என் இருதயம் தாங்கல, வேகமா போ. அதனால தான் அவன் வேகமாய் பறந்து வந்தான். அப்படி அவனை தொடறான். எப்படி இருந்திருக்கும் டானியலுக்கு. என் ஜபத்துக்கு பதில் கிடைக்குது. கர்த்தர் என் ஜபத்துக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் என் ஜபத்தை கேட்டுட்டார். இனி நான் பயப்பட மாட்டேன். அடிமைத்தான் நுகமெல்லாம் உடஞ்சி அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பிரியமானவர்களே, எந்த பிரச்சனையில நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறியோ, இந்த டானியல் எப்படி ஜபித்தானோ அப்படிதான் நீயும் ஜபிச்சாகணும். என்னைக்கு அந்த மாதிரி ஜபிக்கிறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் வருவார். இல்லது ஒரு தூதன் வருவான், உன்னை தொடுவான், அந்த அடிமைத்தன நுகத்தடி உடஞ்சிடும். எதற்காக டானியேலை அந்த தூதன் வந்து தொட்டான்? அடிமைத்தனம் சொல்றது என்ன? ஒரு மாட்டுக்கு மேல நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, நீட்டா ஒரு கம்பு, அதுதான் நுகம். அந்த அடிமைத்தன நுகம் இருக்கிற வரைக்கும் நீ என்னதான் சுயாதீனமா ஒரு சில நேரங்கள்ல வெளியே வந்து அந்த மாட்டை அந்த எப்பவும் வண்டியில கட்டி வச்சிருக்க மாட்டாங்க, எப்பவும் ஏற பூட்ட மாட்டாங்க. சில நேரங்கள்ல அதை அங்கேருந்து அவுத்து கொண்டு வந்து அதோடைய கொட்டாயில வைப்பாங்க, அந்த குடிசையில வைப்பாங்க, அதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அந்த நேரமெல்லாம் அது ஃப்ரீடமா இருக்கும். ஆனா அதுக்கு நினையாத நேரத்துல மறுபடியும் கொண்டு வந்து போட்டுவாங்க. அவனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ நீ அப்பெல்லாம் உன் கழுத்துல அவன் நுகத்தை போட்டுவான். அதுக்கப்புறமா விட்டுருவான். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னு நினைப்பேன், மறுபடியும் போட்டுவான். வருஷ கணக்காய் தான் நடந்துட்டே இருக்குது. இந்த இடத்துல ஏன் அந்த கேபரியில் வந்து தொட்டான்? நான் அபிஷேகத்தினால உன் நுகத்தடியை முறிப்பேன் அப்படி சொல்றார். அபிஷேகத்தினால அவனுடைய நுகத்தடியை முறிப்பேன். ஏசாயாவுடைய புஸ்தகம் 28:11 பாருங்க. 27:11. இருக்கும் நினைக்கிறேன். 10:27. அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் மேல் எதுக்கு கையை வச்சார்? கேப்ரியேல் வந்து நுகத்தடியை முறிக்கிறதுக்கு. இனிமே ஒருத்தனும் உன் தலையில உன் கழுத்துல நுகத்தை வைக்க கூடாது. ஒருவனுக்கும் நீ அடிமையா இருக்கக்கூடாது. யாரும் உன்னை அடிமைத்தனமா நடத்தக்கூடாது. உன் நுகத்தை நான் முறிக்கிறேன் பார். அவனுடைய ஜபத்துக்கு பதில் கிடைச்சிடுச்சா? அவன் உபவாசித்து ஜபித்ததுக்கு பதில் கிடைச்சதா?
ஜபம்ன்றது சாதாரணம் இல்லை. எந்த விஷயத்துல இருக்கிறியோ, கொஞ்சம் அடிமைதனமா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்குது, மறுபடியும் அதுல வேற, மறுபடியும் எழும்புற, மறுபடியும் வேற, மறுபடியும் எழும்புற, அப்படி இல்லை. அதுதான் பூட்டப்படுறதும் கொண்டு போய் வைக்கிறதும், பூட்டப்படுறதும் கொண்டு போய் வைக்கிறதும். அந்த மாதிரி இல்லாம எப்பவும் உன் கழுத்தில் அந்த நுகத்தடி வராதபடி ஆண்டவர் முறிச்சிட்டார். அதுதாங்க அங்க தானியேல் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது. ஜபிக்கிறது பெருசல்ல, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணும். ஜபிக்கிறது பெருசல்ல, அவனுக்கு ஆன்சர் வர வரைக்கும், விடுதலை கிடைக்கிற வரைக்கும் போராடு. அதுதான் ஜெபம். அவன் அதை ஜபத்தை ஜெயமாய் முடிச்சான். அவன் ஜபித்ததுக்கு பதில் உண்டாச்சு. அழுதான், புலம்புனான், கெஞ்சினான் ஆண்டவரை நோக்கி. அது வரைக்கும் சொல்றான், நாங்க ஒன்னும் கெஞ்சிலியே அப்படின்னு அறிக்கை வேற செய்யறான். இவ்வளோ காரியம் நடந்திருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனாலும் கர்த்தர்கிட்ட போவோம், கொஞ்சம் கெஞ்சி பார்ப்போம், கொஞ்சம் அழுது பார்ப்போன்ற எண்ணம் கூட வரமாட்டேன். இந்த உணர்வே இல்லாம இருக்கிறேன் நான். அப்படித்தான் இது வரைக்கும் உண்மை நோக்கி கெஞ்சலியேன்னு சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமா? உணர்வு இல்லாம இருக்கிறேனே, இவ்வளோ காரியம் நடந்திருக்குது, உணர்வே வரமாட்டேங்குது, அதுல இருந்து வெளியே வரணுன்றதான எண்ணம் கூட எனக்கு வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் அவன் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி அழுது கெஞ்சும் போது உடனே ஒரு ஆள் வந்துட்டார் இல்லையா? ஏதோ ஜபிக்கிறோம், ஜபிக்கிறது என்ன, ஆண்டவர் இதுல இருந்து விடுதலை ஆக்கும். ஆனாலும் நான் அடுத்தது அதுதான் செய்ய போறேன், அடுத்தது இன்னும் அங்கதான் போகணும், வேற வழி இல்லை. இன்னும் மறுபடியும் நான் பேசணும், மறுபடியும் நான் சில கிரியை செய்யணும். இப்படியே தான் நம்மளுக்கு என்ன இருக்குது. அதனால கர்த்தருடைய செவியில் அந்த ஜபம் போய் ஏறாது. முழுக்க முழுக்க நீ வெளியே வந்தாகணும்னா அந்த நுகத்தடி உடஞ்சிடும். அடிமைத்தனத்தின் நுகத்தடி. நீ சாவர வரைக்கும் அடிமையா இருந்தா அடிமை பரலோகம் போக முடியாது. அது மதம் நினைச்சு அடிமை பரலோகம் போக முடியாது. நீ எல்லாத்துலேயும் சுயாதீனம் உள்ளவனா இருக்கும். எல்லாத்துலேயும் சுயாதீனம் உள்ளவங்க தான் பரலோகம் போக முடியும். எந்த விஷயத்துல நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறியோ அந்த அடிமைத்தனம் உன்னை கண்ணியை போல பிடிச்சி வச்சு, உன்னை கண்ணியை போல பிடிச்சி வச்சு. அதனால தான் ஐயோ இந்த பாபிலோன்லயே நான் செத்துடக்கூடாது, இந்த பாபிலோன்லயே என் முடிவு வரக்கூடாது, என் ஜனங்களும் என்னுடைய தாய்மார்களும் என்னுடைய தகப்பன்மார்களும் பிதாக்களும் அங்க போகணும், அங்க போகணும், என் பிதாக்களுடைய கல்லறைகிட்ட போகணும் அப்படி சொல்லி ஜெபிச்சான். நம்முடைய ஜபங்கள் எவ்வளோ பேர் அந்த பக்கம் அனுப்பிடுச்சு. மறுபடியும் போய் அவர்கள் தேவாலயத்தை கட்டி ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆகவே இந்த உபவாச ஜபம் அடிமைத்தனத்தை நுரிக்கிறதுக்காக. அடுத்தது உபவாசம் எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படி சொன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் நமக்கு வந்து கர்த்தர் நம்ம மேல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு வைங்க, மறிக்கணும், இவங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுத்துட்டாருன்னா உடனடியா நாம் உபவாசம் பண்ணி ஜபித்தா பாருங்க, ஒவ்வொரு உபவாசமும் ஒவ்வொரு டைப்ல இருந்துச்சு. முதல் அந்த நியாயாதிபதிகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தது எதுக்காக? அவர்கள் போய் தேவ சமூகத்தில் தரித்து இருந்தாங்க, உபவாசித்தாங்க, சில கிரியைகளை செய்தாங்க, அவர்கள் விசாரித்தாங்க, அதனால அவங்களுக்கு பதில் கிடைச்சது. அந்நாள் போய் அழுதா, இருதயத்தில் பேசினா, குமுறுனா, அவளை வந்து நிந்திக்கும் போதும் அவனை பார்த்து ஆண்டவனின்னு கூப்பிட்டான். அது நம்மளை பார்த்து யாருன்னா நிந்திக்கிறவங்கள அவங்கள பார்த்து ஆண்டவனின்னு கூப்பிடுவோமா? சத்தியமா கூப்பிட மாட்டோம். நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுவுறேன், அக்கிரமக்காரன் வந்து என்ன பேசுறான் பாருன்னு சொல்லுவோம். ஆனா அவள் யார் நிந்தித்தாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவனே உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கட்டும்னா, அதுதாங்க மேன்மை. அவளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். தானியேலுக்கு சில காரியங்கள் விஷயம் தெரிஞ்ச போது, ஐயோ நான் இப்படித்தான் அகப்பட்டிருக்கிறேன், நான் நன்மை செய்யணும்னு நினைச்சா கூட நன்மை செய்ய முடியலையே, இப்படி பயங்கரமான நுகத்தில் இருக்கிறேனே சொல்லிட்டு அவன் அழுது புலம்பி ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்ச ஆரம்பிச்சான். அவன் சொல்றான் பாருங்க, நாங்க உங்க காலடியில வந்துட்டா நீ இரக்கமும் மன ஒருக்கமுள்ள தேவன் தானே அப்படி சொன்னான். இந்த வார்த்தை இருதயத்தை அப்படி உலுக்கி இருக்கும் ஆண்டவருக்கு. ஐயோ நம்மளை இவ்வளோ உயர்த்துறானே, நாங்க அக்கிரமக்காரரா இருந்தா கூட உங்ககிட்ட ஜபிக்க வந்தா நீ இறங்குவே சாமி, எங்களை தண்டிக்கிறவரா நீ அப்படி சொல்லியிருப்பான். நீ இரக்கம் உள்ளவர் தானே, எங்களை அடிக்கிறவர் இல்லையே அப்படி சொல்லியிருப்பான். அதனால கர்த்தர் அவனுக்கு இறங்கிட்டார், அவனுக்கு பதில் கொடுத்தார். ஆகவே இந்த இடத்துல இருந்து சரி, மன்னிக்கப்படாத பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதுக்கும் நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல வித்தியாசமா உபவாசம் பண்ணணும். இவன் போட்ட உபவாசம் போல, தானியேல் போட்ட உபவாசம் போல இல்ல, அவர்கள் வித்தியாசமா போட்டாங்க. இப்ப யாருக்கு இரக்கம் கிடைச்சது? எப்படிப்பட்ட ஆட்களுக்கு மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட பேர் இரக்கம் கிடைச்சது? ஆண்டவர் நோவா காலத்து ஜனங்களுக்கு அழிப்பேன் அப்படி சொன்னார், அழிச்சிட்டார். அழிப்பேன்னு சொன்னார், அழிச்சிட்டார். அந்த டைம் கொடுத்திருந்தார் 120 வருஷம். நோவாக்கு கொடுத்த டைம் என்ன? மனுஷன் இருக்க போவது இன்னும் 120 வருஷம் தானே அப்படி சொன்னார். 120 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாச்சு. நோவா தப்பிச்சா, நோவாவும் நோவா குடும்பமும்.
சோதோம் கோமராவுக்கு ஒரு டைம் கொடுத்தார். அது எந்த டைம்? சூரியன் உதயமாகும் வரையிலும் தான். கொடுத்த டைம்ல ஆண்டவர் கரெக்டா இருந்தார். சூரியன் உதயமாகும் போது, வெளுக்கும் போது இந்த இடம் அழிஞ்சு நாசமாயிடும், அதனால நீ ஓடு ஓடு அப்படி சொல்லிட்டு அவங்கள துரிதப்படுத்தினாங்க. அப்ப சூரியன் உதயமாகும் போது இந்த இடத்துல பயங்கரமான அக்கினி கொட்டுது, சோதோம் கோமரா அழிஞ்சது. இந்த 2 தேசத்தையும் ஜனங்களையும் சேர்த்து ஆண்டவர் அழிச்சார். ஆனா நினிவே பட்டணத்தாருடைய சத்தமும் கூக்குரலும் பரலோகத்துல போய் எட்டுச்சு. அவர்கள் பாவமும் அக்கிரமம் மிகுதியா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் 40 நாள்ல நினிவே அழியுன்னு போய் சொல்லுடா அப்படி சொன்னார். இப்ப யோனாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. யோனாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அமிர்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. நிறைய தீர்க்கதரிசிகள் கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நிறைய தீர்க்கதரிசிகள் கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? நீ அந்த பட்டணத்துக்கு போ, நீ அந்த ராஜாவிடத்துக்கு போ, நீ அங்க போ இங்க போ அப்படி சொல்லியிருக்கிறார். யாரையும் எழுந்து போ அப்படின்னு சொல்லவே இல்லை. எழுந்து போ அப்படின்னும் போது இந்த யோனா கிட்ட தான் 4-5 முறை எழுந்து போ எழுந்து போன்னு சொன்னார். அப்படின்னா யோனா எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஏன் அவனை போய் எழுந்து போ அப்படி சொன்னாரு? ஏன்னா எந்த நேரமும் அவனை போல ஒரு சோம்பேறி யாரும் கிடையாது. எப்பவும் தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருந்தவனை பார்த்து தான் எலும்புடா எலும்பி போடா அப்படி சொன்னார். அவன் என்ன செய்தான்? தூக்க கணக்கில் எழும்புறான். என்ன ஆண்டவரே, நினிவே பட்டணத்துக்கு போ, இன்னும் 40 நாள்ல அழிப்பேன், ஏன்னா அவர்களுடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படி சொல்றாரு. கீழே வாசிமா. அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாத்தீங்களா? அவர்களுடைய அங்க போய் பிரசங்கம் பண்ணு, அவர்கள் என்னுடைய சமூகத்தில் அவங்களுடைய அக்கிரமம் வந்து எட்டினுச்சு அப்படி சொன்னாங்க. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? சரியாண்டவரே சரியாண்டவரே தலையாட்டினான். தலையாட்டிட்டு என்ன பண்ணான் தெரியுமா? நேரம் தஸ்தீவுக்கு ஓடிட்டான். யோப்பா வரைக்கும் போனான். அங்கதான் கடற்கரை. யோப்பாக்கு போனா, ஆர்பாருக்கு போனா, அங்க ஒரு வியாபாரிங்க பாவம், வியாபாரியுடைய எல்லாம் பொருளும் அந்த கப்பலில் ஏறி போனா. இவனும் கூலி கொடுத்தான், டிக்கெட் போட்டு நான் தஸ்தீவுக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு போய் ஏறிட்டான். ஏறி என்ன தெரியுமா பண்ணா? மறுபடியும் போய் கப்பலின் அடித்தட்டில் போய் அயர்ந்து தூங்கினானா. இங்க தூங்குந்து பத்தாம கப்பல்ல வேற போய் தூங்குறான். இவன் படுத்து தூங்கிட்டான். இப்ப என்னாச்சு? ஆண்டவர் பார்த்தார், நான் சொன்ன இடத்த விட்டுட்டு நீ எங்க போற, நீ எங்க போற அப்படி சொல்லி காற்றையும் கடலையும் வீச பண்ணினார். பயங்கரமா கொந்தளிக்குது காற்று கடலும். இப்போ கப்பல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமா அசையுது. இப்படி அசைஞ்சிட்டு இருக்கிற போது ஜனங்கள் பயந்து என்ன பண்ணாங்க? இவங்க வியாபாரத்துக்காக கொண்டு போறாங்களே, இந்த யோனாவால அந்த சரக்கெல்லாம் தூக்கி கீழே போட வேண்டியதா இருக்கு. நஷ்டம். பிரியமானவர்களே, என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம போறோமோ, ஒரு வீட்டில் ஒரு ஆளால அந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் நஷ்டமாகும். யாரு கீழ்ப்படியாம காட்டணும் நமக்கே தெரியாது. அந்த கப்பல்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, யாரால வந்தது யாரால வந்தது யாரால வந்தது, தேடு 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 சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தா அடித்தட்டுல தூங்கிட்டு இருக்கிறார். ஐயா, அயர்ந்த தூக்கம். எப்படியா? கப்பல்ல அயர்ந்த தூக்கம், காத்து அடிக்குது, கப்பல் இப்படியும் அப்படியும் அசை, இவருக்கு தாளாட்டுற மாதிரி இது போல இருக்கு. அப்படியே தூங்கிட்டார். படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, சொல்லி படிங்க. யோனா 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில். யோனா தூங்கினான், அடித்தட்டுல போய் தூங்கிட்டு இருந்தான். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யோனாவோ என்றால் இவ்வளவு பிரச்சனை, கப்பல்ல பயங்கரமா கடல்ல காத்தடிக்குதுன்னா எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்களா? கொய்யோ முயோ குறையா முறையான்னு கத்திட்டு இருப்பாங்க. அதை தூக்கி போடு, இதை தூக்கி போடு, அதை போடு, பாய் மரத்தை இருக்கு, அதை மறக்க, இதை மறக்கு, கூச்சல் பயங்கரமா இருக்கும். அவ்வளோ கூச்சல்ல இவருக்கு அயர்ந்த நித்திரையம். அயர்ந்த நித்திரை எப்படி இருந்திருக்கும்? கப்பல்காரன் சொல்றான், அட பாவி, எல்லாம் உயிர் போகுதுன்னு சாவுறானுங்க, உனக்கு என்னையா இப்படி ஒரு தூக்கம், எழுப்பியா அப்படி சொல்லி எழுப்பிட்டானுங்க. எழுப்பி உன் கடவுளை கொடுமடியா, உன் சாமியை தேடியா, நம்ம பிழைக்கும்படி மறுபடியும் பார்த்துக்கிட்டான். அவ்வளோதான்.
அவங்க மறுபடியும் போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, யாரால வந்தது இது யாரால வந்தது, சீட்டு போடுறா அப்படி சொன்னாங்க. கப்பல்ல போன அத்தனை பேரையும் சீட்டு போட்டா விழுந்துச்சு ஐயா பேரு யோனா. இவனால தான் மறுபடியும் வந்தாங்க. யாரா நீ, எந்த ஊர்ரா, என்ன ஜாதிடா, என்ன வேலைடா பண்ற, எங்கடா போற, எங்க போற அப்படி சொல்லி கேட்டாங்க. எங்க இருந்து வர, எங்க போற அப்படி கேட்டாங்க. அப்பதான் சொல்றான், நான் ஒரு எபிரேயன், நான் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கிறேன். எப்படி சொல்றான், சமுத்திரமே கொந்தளிச்சிட்டு இருக்குது. அவன் சொல்றான், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கிற ஒருவன், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறேன். எல்லாருடைய இருதயத்திலும் நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்கான். அட்ட பாவி, இவனால தான் நான் இவ்வளவு நஷ்டம். சரி, இப்ப நாங்க என்னையா பண்றது, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்கிறான். இப்ப என்ன பண்ணணும், என்ன தாங்க நீங்க கடல்ல தூக்கி போடணும், என்ன நீங்க கடல்ல போட்டீங்கன்னா கடல் அமர்ந்துரும் அப்படி சொல்றான். எப்படி இவன் கடவுளை ஆராதிக்கிறவன், ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசின்னு வேற சொல்லிட்டான். இப்ப இவனை தூக்கி போட்டோம்னா நம்ம எல்லாம் செத்துருவோம், பயமா இருக்கு, கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார்னு அந்த பயம் வேற அவங்களுக்கு. அதனால என்ன பண்றது, சரி தண்டு வலிக்கிறவங்க, அந்த நாட்கள்ல மோட்டர் கிடையாதுல்ல, தண்டு வலிக்கிறவங்க தான் இருந்தாங்க. தண்டு வலிக்கிற வேக வேகமா தண்டு வலிங்கடா, எப்படியாவது அந்த கரை, எந்த கரையாவது ஒரு கரையை போவோம், தஸ்தீவுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, எந்த கரையாவது ஒரு கரையை போய் சேருவோம், சீக்கிரம் வலிங்க. அவங்க வலிக்க வலிக்க இன்னும் மும்முரமா தான் ஆச்சு, காத்து வலிக்க முடியல. இப்ப நாங்க என்ன பண்ணணும், தூக்கி போடு கீழே அப்படி சொல்றேன். இப்ப யோனாவை வேற வழி இல்லாம தூக்கி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுகுறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், இந்த ரத்த பழி எங்க மேல வந்துடக்கூடாது. அவனை தூக்கி போட்ட உடனே கடல் சாப்பிட்டாயிடுச்சு, அவ்வளவுதான், கடல் அமைதி ஆயிடுச்சு. இப்ப இவர் கடல்ல தத்தளிக்கிறார், குழக்க புழுக்க குழக்க புழுக்கன்னு. இப்ப ஆண்டவர் பார்த்தார், ஒரு திமிங்கலத்தை அனுப்பினார், அவனை போய் முழுங்கு அப்படி சொல்லி. உன் கையில ஒரு வேலையை கொடுத்த ஆண்டவர் உன்னை கொண்டு தான் செய்யணும், அதை உன்னை கொண்டு தான் செய்ய வைப்பார், உன்னை விட்டுட்டு வேற ஒரு ஆளுக்கிட்ட கொடுக்க மாட்டார். சில வேலைகளை நம்மளை கொண்டு தான், நம்ம முரட்டாட்டம் பண்ணி செய்ய முடியாது போயானா தான் நம்ம அந்த வேலை யாரை விட்டு செய்ய முடியும் அப்படின்னா வேற வேற செய்ய விட்டுருவார். ஆனா ஒரு சில வேலைகளை ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்தா அந்த ஆளை விட்டு அந்த வேலை அவங்க செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவங்கள குடும்பியை பிடிச்சி ஆட்டிட்டு கிடப்பார். இப்ப மீன் கட்ட கொடுத்தார், மீன் வந்து லபக்குன்னு முழுங்கி போயிடுச்சு. இப்ப இவர் சொல்றார், ஐயோ சமுத்திரத்தின் ஆழத்துல பாதாளத்துல கிடக்கிறனே, தண்ணிகள் உருண்டு வருதே, அலை என் மேல் புரண்டு வருதே, காற்றோட வந்து மோதுதே என்றார். எது உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, மீனுடைய வயிற்றுக்குள்ள. மீன் வயிற்றுக்குள்ள யோனா 3 நாள் எப்படி இருந்திருக்க முடியும், நம்மளுக்கு சந்தேகம் ஒன்று தானே. எல்லா மீனை விட திமிங்கலத்தினுடைய அந்த சரீரத்துக்குள்ள வித்தியாசமான காரியங்கள் இருக்கு. என்னவான்னா, பெரிய திமிங்கலத்தை பிடிச்சி நம்ம அர்த்தம்னா 3 விதமான அறைகள் இருக்கும், 3 ரூம் இருக்கும். அதுவே ரூம் கட்டி வச்சிருக்குன்னு கேட்காதீங்க, 3 விதமான அறை இருக்குன்னு விஞ்ஞானிக்கு தான் சொன்னாங்க. 3 அறை இருக்குமா. ரெண்டாவது, அது தண்ணியை ஃபுல்லாக குடிக்கும். தண்ணியை குடிச்சு மண்டையில் இருக்கிற ஓட்ட வழியா அப்படி காத்தோட ப்ரெஸ் அடிக்கும் மேலே வந்து, அது வரும்போது வித்தியாசமா இருக்கும், இப்படி வந்து செய்யும். அப்போ காத்தோடு தான் தண்ணி போகும். அந்த அறைக்குள்ள மனுஷன் உயிரோட இருக்கலாம், அங்க காத்து இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அது காத்து இழுத்து தான் விடுது. ஒரு முறை இங்கிலாந்து அரசி அவ கப்பல்ல போயிருந்தாலும், ஒரு குட்டியோண்டு நாய், வெள்ளை நாய் வச்சிருந்தாலும், அந்த வெள்ளை கலர் நாய் வச்சு தடவிட்டே இருந்தா கொயங் பெங்கன்னு அப்படி கடலில் விழுந்துச்சு. அது கடலில் விழுந்துச்சு, தேடினாங்க, கிடைக்கல, போயிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு ஒரு பெரிய திமிங்கலத்தை பிடிச்சாங்களாம். அது உள்ள நாய் கவு 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 கவுன்னு குலைச்சிட்டு இருந்துச்சா. நாய் குலைக்கிற சவுண்ட் எப்படி மீனுக்குள்ள இருந்துச்சுன்னு அதை மீன் அவுத்தாக்கா மண்டைக்கு ஓடி வந்து உள்ள ஓடுறாரு. அவர் உள்ள பத்திரமா இருந்திருக்காரு, அவரை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு காரியம், ஒரு மனுஷன் 1.5 நாளா ஒரு திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ள மூச்சு திணறி அப்படி இருந்திருக்கான். மூச்சு இருக்குது, ஆனா மயக்க நிலையில இருந்தானா. அவனை எடுத்து எப்போ வந்தான்னா, நான் இந்த கப்பலில் போகும்போது கப்பல் உடஞ்சிச்சு, நான் குதிச்சேன், மீன் விழுங்கிடுச்சேன் அப்படி சொல்லி. அதுக்குள்ள போறவங்க அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாங்க. அதனால தான் வேற மீனை பிடிக்க விடாம என்ன செய்தார் ஆண்டவர், திமிங்கலத்துக்கு கட்டளை கொடுத்தார். இவனை முழுங்கின 3 நாள் அதுக்கு சாப்பிட்டு ஜீரணம் ஆகாம இருந்திருக்கும், அது வேற அஜீரண அவஸ்தைப்பட்டு இருந்திருக்கும் இவனால. இவன் கப்பல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உபத்திரம் பண்ணது இல்லாம மீனுக்கும் உபத்திரம் பண்ணிட்டான். 3 நாள் அதுக்கு ஜீரணம் ஆகல. இப்போ அதுக்கு பாத்ரூமும் போயிருக்காது, உடம்பு போயிருக்காது. இவனை உள்ள வச்சுட்டு நம்மளை பத்திரமா பாதுகாக்கணுமேன்னு சொல்லி பாதுகாத்துட்டு இருந்திருக்கும். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, உள்ள வந்து முழுக்க உட்காந்துட்டு, ஆண்டவரே நாங்கள் கிருபையை போக்கடிக்கிறோமே,
எங்களுக்கு வர ரட்சிப்பை போக்கடிக்கிறோமே, இப்பதான் உருக்கமா ஜெபம் பண்றான். சில பேருக்கு நாம ஆண்டவர் சொன்ன பேர் கேட்டுட்டு சில விஷயங்களை செய்யும் போது ஆண்டவர் அவங்களுக்கு அனுகூலமா இருப்பார். ஆனா முரட்டாட்டம் பண்ணும் போது விழம் பாருங்க, அடி முதுகுல, ஐயோ முது விரிஞ்சிரும். அப்பதான் சொல்லுவாங்க, மன்னிச்சிருங்க, நான் அப்படி ஆயிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணார் ஆண்டவர்? சரி, மீன் கிட்ட சொன்னார், போய் அவனை வெளியே விழுங்கு அப்படி சொன்னார். அது என்ன பண்ணுச்சு, இவனை கரையில கக்கிட்டு பெருமூச்சு விட்டு போயிருக்கும், ஓய்ஞ்சாண்டா அப்படி சொல்லிட்டு. இவர் எழும்பினார். மீன் எப்போ கக்கி இருக்கும்? காலையில 3 நாள் பிரயாணம் நினைவே பட்டணம், 3 நாள் சுத்து பிரயாணம் ஒரு மனுஷன், அவ்வளோ பெரிய பட்டணமா அது. இப்போ இவர் எழும்பினார். காலையில என்ன நடந்திருக்கும்? கடற்கரை ஓரத்துல எல்லாரும் மீன் பிடிக்க வந்திருப்பாங்க. காலையில தானே மீன் பிடிக்கணுங்க போறாங்க. திடீர்னு ஒரு திமிங்கலம் லடாக்குன்னு கக்கிட்டு போது ஒருத்தர் ஊறாரு வெளியே ஏந்து எல்லாம் பார்த்துருப்பாங்க. மீன் கக்கிட்டு போகுது, யாராவன்? மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வந்தான். மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வந்தான். டடக் படக்குன்னு போனார். போய், நினிவே பட்டணத்து ஜனங்களே, இன்னும் 40 நாளிலே இந்த தேசம் அழிஞ்சு நிர்மூலமாக்கப்படும், ஒருத்தனும் பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டான். எந்த ஊர்ல இருந்து வந்தான்? யாரு புதுசா இருக்கிறான்? யார் இவன் கிட்ட மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மீன் வயிற்றுல இருந்து வந்தான், மீன் வயிற்றுல வந்தான். பார்த்தேன், மீன் வயிற்றுல இருந்து வந்தான். காலையில வந்தவன் தான் இவன். ஊர் முழுவதும் புரளி கிளம்புது. ஏன் அந்த ஜனங்கள் இப்போ இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரார் உலகம் முழுதும் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் வருது. நம்ம கூட என்ன பண்றோம்? ஆண்டவரே இப்ப ஏன் வர போறீங்க அர்ஜென்ட்டா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாம் ப்ளீஸ் அப்படி சொல்லுவோம் இருதயத்தில். ஆண்டவர் எங்க இப்போ வரப்போறாரு, அப்படிதான் தீர்க்க தரிசனம்லாம் வரும். ஆனா ஆண்டவர் இப்போ வரமாட்டார். இன்னும் இருக்குது. நான் இன்னும் எதுவுமே அனுபவிக்கல, இதுக்குள்ள இதுக்கு ஆண்டவர் வரப்போறார். பயமே இல்லாத போயிடுச்சு பார்த்தீங்களா? கிறிஸ்தவங்களுக்கே ஆண்டவர் வராருன்னா பயம் இல்லை. முதல்ல இதோ நான் அதிசீக்கிரமா வருகிறேன்னா பக்குன்னு ஆண்டவர் வந்துருவியா, நான் என்னை சரிப்படுத்தலையே, ஒன்றும் சரிப்படுத்தலையேன்னு பயம் வருது. இப்போ என்னத்தான் ஆண்டவர், வாங்க என்னப்பா அர்ஜென்ட் வாங்க, கார்ல வரீங்களா, பஸ்ல வரீங்களா, ராக்கெட்ல வரீங்களா கேட்குற மாதிரி தான் கேட்குறோம். அவ்வளவு இதுவாகி போச்சு. அப்போ இந்த உலகத்தாரே நம்ப மாட்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களே நம்ப மாட்டாங்களே. நினிவே பட்டணத்தார் துர்மார்க்கர். ஆண்டவரே சொல்றாரு, அவங்க அக்கிரமம் சமூகத்துல எட்டிடுச்சு அப்படி சொல்றாரு. இந்த துர்மார்க்கர் 40 நாள்ல உலகம் அழிஞ்சிருன்னா அலறிட்டானுங்க. ஏன் அலறினானுங்க தெரியுமா? நினிவே பட்டணத்தினுடைய தெய்வம் என்ன தெரியுமா? திமிங்கலம். அவங்களுக்கு பெரிய தெய்வம் இருந்துச்சா, அது திமிங்கலம் தானே. அதனால சாமி கக்கிட்டு போச்சு. யார் இவன்? சாமி வயிற்றுக்குள்ள வெளியே வந்தவன் அப்படித்தான் சொன்னானுங்க. அதனால எல்லாரும் அவனை நம்பினாங்க. பயங்கரமான ஜனங்கள் உபவாசம் பண்ணினாங்க. யோனாவுடைய புஸ்தகம் 3:6 படிங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, இல்ல அதுக்கு மேல படிங்க. ஜனங்கள் உபவாசித்தாங்க. 5 அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். அவங்க எப்படி தெய்வத்தை விசுவாசிப்பாங்க? அவங்க புறஜாதியாச்சே. தெய்வம் அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெய்வத்தை விசுவாசித்தாங்கன்னா எந்த தெய்வத்தை விசுவாசித்தாங்க? அவங்க குல தெய்வத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தான். அவங்க சாமி கும்பிடுறாங்களா, அந்த தெய்வத்தினுடைய வாயிலிருந்து வெளியே வந்தான். அதனால அவங்க ஆண்டவர் கக்கிட்டு போயிட்டு. சில குப்பத்து ஆட்கள்லாம் மீனை கடவுளா வச்சிருப்பாங்க தெரியுமா? இந்து ஜனங்கள்லயே மீன் கடவுளா இருக்குது, ஆமை கடவுளா இருக்கு, குதிரை கடவுளா இருக்குது, பல கடவுள்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செய்திருந்தா என்ன ஆயிருக்கு யோசித்து பாருங்க. இவர்கள் எல்லாம் அந்த உண்மையா இருக்கும் விசுவாசித்தாங்க. விசுவாசித்து எல்லாரும் உபவாசம் பண்ணினாங்களாம். 5வது வசனம் மறுபடியும் படிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். எல்லாரும் ரட்டுடுத்தினாங்க. உயிர் போகுது. இந்த நேரத்துல சாப்பிடணும், அது வேணும், இது வேணும் கேட்க முடியுமா? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் ரட்டுடுத்திட்டாங்க. துக்கம் கொண்டாடுறாங்க. பயங்கரமான வேதனை இருக்குது. பயம் வந்துச்சு அவங்களுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா அமளி சவுண்ட் வெளியே போகுது. பொருளி பேசிக்கிட்டு இருக்காங்க. அழிய போதாமே, செத்துட்டு போறோமே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அப்பல்லோ 16 பூமியில உழப்போதுன்னு சொல்லிட்டான். எவனோ அனுப்பினான் வேலை. அப்பல்லோ 16 பூமியில உழப்போதுன்னா அவன் நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாம அலைஞ்சிருந்தாங்க இந்தியாவில். தெரியுமா உங்களுக்கு? நான் ரொம்ப அப்போ கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்பல்லோ 16 உழப்போது அப்படி சொல்லும் போது எல்லாருக்கும் எங்க விழுமோ அது என்னன்னு தெரியாது. அவன் சேட்டலைட் தான் கீழே வருது, பெரிய பாம்பு வரப்போகுது, உலகமே அழிய போகுது, எல்லாரும் செத்துற போறாங்கன்னு பொருளையை கலப்புனாங்க. அங்க டுமீர்னு சொல்லுவாங்க. ஒரு பலூன் தான் வெடிஞ்சிருக்கும். பலூன் தான் என்ன செய்யும், பட்டால் வெடிச்சிருக்கும். அங்க என்ன சவுண்டு, எவனோ ஒருத்தனை சுட்டுட்டான், அவன் ரத்த வெள்ளத்துல கடந்தான்னு சொல்லுவான்.
இங்கே பிளவுன் தான் வெடிஞ்சிருக்கும். அவன் அங்கேருந்து ஓடுவான். இன்னொருத்தங்க அப்போ அங்கே என்ன நடந்துச்சு, 4 பேரை சுட்டுட்டானுங்களாம் தீவிரவாதிங்கன்னுவான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்கும் போது அதை வேற மாதிரி சொல்லுவான். நம்ம ஆளுங்க ஒன்று கேட்டுச்சுன்னா அதை பார்த்ததோ பார்க்கலையோ தெரியாது, அதை நம்ம கிரியேட் பண்ணுவோம் பாருங்க, அப்படியே பண்ணி பண்ணி கடைசியில் யார் அதை உண்டாக்குனாங்களோ அவன் காதலியவன் சொல்லுவாங்க, இப்படி ஒரு காரியம் நடந்துச்சான் தெரியுமான்னு. அட பாவி, பலூனை தான் நான் உடைச்சேன், இவ்வளோ பெரிய காரியத்தை வந்து என்கிட்ட சொல்றீங்களே. நம்ம ஒன்று சொன்னால் போதும், பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கறத வச்சு அவங்களே கிரியேட் பண்ணி டக்கு 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 டக்குன்னு அடுத்து போறதுக்குள்ளோ இந்தியாவே பத்தி எரிஞ்சிச்சு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அவர்கள் ரெட்டுடுத்தி பயம் உண்டான போது ராஜாவுக்கும் தெரிய வந்தது இந்த விஷயம். என்னாச்சு, ராஜாவுக்கும் தெரிய வந்தது. இப்போ ராஜா கேட்கறான், என்ன தான் நடக்குது தேசத்துல, என்ன ஒரே அமளியா இருக்கு, அவன் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் உட்காந்துட்டான், அரசாங்க வேலைக்கு எவனும் வரல, என்னையா எங்கேயா போனானுங்க. உங்களுக்கு தெரியாது, ஒருத்தன் வந்திருக்கிறான், யார் அவன், மீன் வந்து கக்குச்சான். அப்படியா, மீன் வயிற்றுக்குள்ளே வந்தான். ஆமா, மீன் வயிற்றுக்குள்ள வந்து வந்தான். என்னதான் நடக்குது, ஐயோ 40 நாள்ல எல்லாம் அழுகி போதா என்ன ராஜா, உங்களுக்கு அது கூட தெரியாதா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டினான், அவனும் ரெட்டு உடுத்தினான், சாம்பல் வந்து உட்காந்துட்டான். அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நாம மனுஷங்க மாத்திரம் இல்ல, மிருகங்கள் கூட தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படி சொன்னான். படிமா கீழே 7வது வசனம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்றணும்னாக்கா, இப்ப நான் குழியில உழுந்துட்டேன், பெரிய கிணறு உழுந்துட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் யாராவது வந்து காப்பாத்துங்களேன், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் யாராவது வந்து காப்பாத்துங்களேன் அப்படி சொல்லி இந்த யாருன்னா வருவாங்களா? ஐயோ விழுந்துட்டனே, யாருன்னா இருக்கீங்களா, வாங்களே, நான் கத்துறது கேட்கலையா, அப்படிதான் கத்துவோம். சாவப்படுற இடத்துல மெதுவா கத்துவாங்களா? அவன் சொல்றான் பாருங்க, உரத்த சத்தம் போடு, உன் சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்கட்டும் அப்படி சொல்றான். அப்ப உரத்த சத்தமாய் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எல்லாரும் ரெட்டு உடுத்துங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, ரெட்டு உடுத்துங்க. மிருகங்கள் கூட தண்ணி குடிக்க கூடாது. அப்ப மிருகங்கள் வாயெல்லாம் கட்டி இருப்பான், பில்லு மேயாத அளவுக்கு. அதுக்கு தெரியுமா, ஏய் சாப்பிடாத, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுமா மிருகம். போயிட்டு ஆடு மாடு கட்ட போய், ஏய் சாப்பிடாத, தண்ணி குடிக்கூடாது, சரி நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு எந்த மிருகமா தலையாட்டமா, ஒன்னும் ஆட்டாது. அப்ப என்ன பண்ணிருப்பானுங்க இவனுங்க, பைய வாயில கட்டி இருப்பானுங்க. அதோடைய வாயெல்லாம் பைய கட்டி விட்டுருப்பாங்க. எல்லாம் பிளாஸ்டிக் அந்த காலத்தில் இருந்ததோ இருக்கா தெரியாது, ஆனா எதனா ஒரு பைய கட்டி இருப்பாங்க. அது என்னத்தான் பில்லு கட்ட போய் மோஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணியும் குடிக்க முடியாது. மனுஷர்கள் மாட்டுக்கும் மிருகங்களுக்கு கூட என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. 3 நாள் ஆண்டவருடைய இருதயத்தை பரட்டு பண்ணிட்டாங்க. அவன் ராஜா சொல்றான், டேய் உங்க கையின் கிரிகையெல்லாம் விட்டு ஒழிங்கப்பா, யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தர் இறங்கினால். 9வது வசனம். யாருக்கு தெரியும், இல்ல 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு. எப்படி சொல்றான் பாத்தீங்களா, பொல்லாத வழி. ராஜாவுக்கு தெரியும் இந்த ஊர் மோசமான ஊரு, நினிவே ராஜாவுக்கு தெரியும் இது ரொம்ப மோசமான ஊரு, பொல்லாத வழியில நடக்கிறவனுங்க. எல்லாரும் கையின் கிரிகை வித்தியாசமா இருக்குது, யாரன்னா அடிச்சு கொள்ளடிக்கிறதும் கொலை பண்றதும் இப்படிப்பட்டதான காரியத்தில் இருக்கு. உங்கள் கையின் கிரிகைகளை விட்டு ஒழிஞ்சிருங்க, உங்க பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க அப்படின்றான். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். கீழே 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. பாத்தீங்களா, தேவன் பார்க்கக்கூடிய அளவுக்கு திருந்திட்டாங்க. யாருக்கு முடியும், ஒருத்தனை தப்பு செய்யாத, டேய் குடிக்காதரா, ஒயின் ஷாப் போவாதரா அப்படின்னு சொன்னா கூட என்ன தானே, அங்க போயிட்டு சீரட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அண்ணாமக்கள் பண்றான். என்னதான் பண்ணாலும் சில நேரங்கள்ல இங்க சொல்றான் ராஜா, டேய் எந்த தப்பும் பண்ணாதீங்க அப்படின்னா எவனும் தப்பு பண்ணாம திருந்திட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டார்கள் சொன்ன உடனேயும் ஆண்டவருடைய இருதயத்தை திருப்பிட்டார். நோவா காலத்தில் அழியும் 120 வருஷமா பிரசங்கம் பண்ணான், எவனும் மதிக்கல. இந்த சோதம் கமரால் வந்து அவன் போய் சொல்றான், யார், லோத்து மருமகன் மாறுங்கிட்ட, ஏம்பா காலையில நெருப்பு வரப்போதாம்பா,
என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைங்க நீங்கள் கொஞ்சம் வாங்கய்யா வெளியோ, பூமி அழிய பதியா. இவங்க பேசுறது அவங்களுக்கு பைத்தியம் போல் தெரிஞ்சுதான், பைத்தியம் போல் பெணாத்துறான். அது எப்படி நைட்டில் வந்து பூமியில் தண்ணி நெருப்பு வரும் வெளியோ. இவன் அவங்கள கூப்பிடுறதுக்கே தாமதம் பண்ணியிருந்தான். அதனால தான் கர்த்தர் அவன் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார். எந்த ஒரு மனுஷனும் திடீர்னு போய் எந்த காரியத்தை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் அப்படியே மாறிட்டாங்களே, அப்படியே மாறிட்டாங்க. ஆண்டவருடைய இருதயத்தையே திருப்பிட்டாங்க. இப்போ அழிப்பேன்னு சொல்ல, இனிமேல் அழிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அழிக்க மாட்டேன், மரணத்துக்கு நியமிச்ச ஒரு அப்படி மரணத்திலேருந்து அவங்கள விடுதலை ஆக்கிட்டார். இப்போ யோனா பார்த்தான், இப்போ தூக்கம்லாம் தெளிஞ்சு போச்சு அவனுக்கு. ஏன் தூக்கம் தெளிஞ்சு போச்சுன்னாக்கா, ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்போ இந்த தேசம் அழியுதுன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி நேராக மலை உச்சியில் போய் உக்காஞ்சிட்டான் ஒரு வனாந்தரத்தில். ஆண்டவர் பார்த்தார், இவனை எப்படி திருத்துறது? இந்த ஜனங்க திருந்திட்டாங்க, இவன் திருந்த மாட்டான் போல இருக்கு. ஜனங்க திருந்தினாலும் சில ஊழியக்காரங்க திருந்த மாட்டாங்க, இவன் திருந்த மாட்டான் போல இருக்கு. ஆனால் இவங்க அழிட்டோன்னு நான் பார்க்குறேன் வந்து உக்காஞ்சிட்டானே. ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஆமணக்கு செடியை கட கட கடன்னு வளர வச்சார். ஏன்னா வெயிலில் உட்காந்துருந்தாம, வெயிலில் உட்காந்துக்கிறானே, கடகடன்னு வளர்ந்து பரவாயில்ல நமக்கு ஆண்டவர் ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆமணக்கு செடி கீழே போய் உட்காந்துக்கிட்டான் குழு குழுன்னு. ஒரே நைட்டு தான் அட்டைப்பூச்சி விட்டார், மொசக்கொட்டை பூச்சி போய் சாப்பிடுங்கன்னு. ஆமணக்கெல்லாம் அது நக்கி போட்டுடுச்சு. இப்போ பார்த்தா குச்சி குச்சியாக இருக்குது, வெயில் அடிக்குது, மண்டையை பொழக்குது, இவருக்கு தாங்க முடியல, எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, யோனாவே நீ ஏன் எரிச்சல் அடைந்தாய்? ஆமா, நான் சாவர வரைக்கும் எரிச்சலா இருப்பேன்னு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட போய் படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது தேவன் 9வது வசனம் 4:9. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். சாவர வரைக்கும் மரண பரியந்தம் நான் எரிச்சலா இருப்பேன். ஆண்டவர் சொல்ற, டேய் அந்த ஆமணக்கு செடியை நீ வச்சியா? நீ தண்ணி ஊத்தினியா? நீ வளர செய்தியா? நீ பாதுகாத்தியா? தானா வந்து தானா அழிஞ்ச செடிக்கு நீ இவ்வளவு கோவப்படுறியே. வலது புறத்துக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நான் கடவுள்ரா. 2 லட்சம் பேர் மேல இருக்கிறாங்க அந்த நினிவே பட்டணத்துல, அத்தனை பேரும் மனம் திரும்பி இருக்காங்களே, நான் அவங்கள அழிக்க முடியுமா? அவங்கள அழிக்க முடியுமா? ஒரு செடிக்கு போனதுக்கு இவ்வளவு கவலை இருக்குதே, இத்தனை பேரை நான் அழிச்சிட்டு பாதுகாக்கணுமா? இத்தனை பேரை அழிச்சு உன்னை சந்தோஷப்படுத்தணுமா கேட்டார். இவன் சாவர வரைக்கும் எரிச்சலா இருப்பேன்னு சொல்லுவான். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நீ இப்படிப்பட்ட கடவுள்னு எனக்கு தெரியும். எவனா வந்து ஐயோன்னு அழுதுட்டான்னா நீ உடனே இறங்கிடுவியே, என்னத்தானே அவமானப்படுத்துவானுங்க. நான் சொன்னது நடக்கலையே, நான் சொன்னது நடக்கலையே, இனிமே நான் போய் எங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்? நான் எங்கன்னா போய் தீர்க்க, இந்த ஆள் சொன்னா நடக்காது நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்களே, நான் யார் முகத்துல போய் முடிப்பேன்? அவனுக்கு என்னன்னாக்கா அவன் காரியம் நடக்கணும்னு பாக்குறான். ஆனா ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வாரியத்தை எதுக்கு சொல்றாரு ஜனங்களுக்கு? அவங்க மனம் திரும்பணும். அவங்க திரும்பிட்டா அழிப்பேன்னு சொல்றத அழிக்க மாட்டார், செய்வேன்னு சொல்றத செய்ய மாட்டார், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனா நீ அழுது புலம்பி ஜபிச்சிட்டா கொடுத்துருவாரு. கொடுக்க மாட்டேன்னு தானே தீர்க்க தரிசனம் வந்துச்சு, நீ தான் திருத்திட்டியே, கொடுத்துட்டேன். அதுதான். அப்ப தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சே. தீர்க்க தரிசனம் எனக்கு முக்கியம் இல்லை, என் ஜனங்கள் தான் எனக்கு முக்கியம்ன்றார் ஆண்டவர். நம்ம நிறைய விஷயங்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். இவன் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எரிச்சல் அடையாத, சாவர வரைக்கும் எரிச்சலா இருப்பேன். இல்ல அப்படி இல்லை, நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அவனை திருத்தினார். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் அப்படி திருப்பிட்டாங்க பார்த்தீங்களா? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க கூட ஜீவன் அடைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமா? உபவாசம்ன்றது சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார், மேன்மையான காரியங்களை நமக்கு செய்வார். உன் ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறும். கர்த்தர் அதை பார்ப்பார். நீ எப்படி ஜெபிக்கிறேன்னு ஆண்டவர் பார்ப்பார். உன் ஜெபம் மகா பயங்கரமானதா இருக்கும், அதுக்கு பதில் கிடைக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. உன்னதா உந்தனின் மன்னமிதங்கி விண்ணப்ப
விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியோ. உன்னத உன்னதின் மனமிறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியோ. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீரை தண்ணீராய் நாள் வரையோ கண்ணீரை தண்ணீரம் இதுவே சோத்திரமையா 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 நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மை வெறுத்து விட்டுட்டாலும், நம்முடைய ஜபத்துக்கு பதில் இல்லாமல் போனாலும், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீ இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் தானேன்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பார். கர்த்தர் அப்படியே உனக்காக இறங்கி விடுவார். ஆண்டவரே நாங்கள் சாகணுமா என்று கேட்டுப்பார். இல்லை இல்லை நீ ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். உன் காரியங்களை வாய்க்கப்படுகிறவர் கர்த்தர். உன் ஆசீர்வாதத்தை கூட்டி தருகிறவர் கர்த்தர். ஆமென் 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 ஆமென். உன் ஜபங்கள் இந்த நாட்களில் மேன்மை உள்ளதாய் மாறட்டும். உன் உபவாசம் கர்த்தருக்கு உகந்ததாய் மாறட்டும். நீ எதை கேட்கிறாயோ அதை கர்த்தர் நிச்சயம்